வெல்கம் டு கல்வி கடல் சேனல். இந்த வீடியோவில் நாம் 7ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் 3ஆம் பாடமாக இருக்கக்கூடிய தமிழரின் கப்பற்கலை இந்த பாடத்திற்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதிப்பீடு பார்த்திங்கன்னா 12வது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. மதிப்பீடும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்துவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடம். 4வது ஆப்ஷனில் இருக்க குறிச்சிக்கோங்க. அடுத்து 2வது கேள்வி, தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது. இது 3rd ஆப்ஷனில் இருக்கக்கூடிய முன்னீர். 3வது கேள்வி, கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி டேஸ்னு கேட்டிருக்காங்க. இதுக்கானது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய சுக்கான். கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என அழைக்கப்படும். இது தொகுதி. 2வது, கப்பல் ஓடத்திலிருந்து நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். 3வது, இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் இது கண்ணடை என குறிப்பிடப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதில் முதல் கேள்வி எறான்னு கொடுத்துருக்காங்க. இது அடிமரம். 2வது பருமல், இதுக்கு குறுக்கு மரம். 3வது மீகாமன், இது கப்பலை செலுத்துபவர். 4வது காந்த ஊசி, இது திசை காட்டும் கருவி. இதுக்கான நம்பர் 4, 1, 2, 3ங்கிறத குறிச்சிக்கோங்க. தொடரில் அமைத்து எழுதுக. முதல் கேள்வி நீரோட்டம். 2வது காற்றின் திசை. 3வது வானியல் அறிவு. 4வது ஏற்றுமதி. இதற்கான விடைகளை நான் எழுதியிருக்கிறேன், காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கிணறு தோண்டுவதற்கு முன்பு நீரோட்டம் பார்ப்பர். 2வது காற்றின் திசையை அறிந்து கப்பலை இயக்குவர். 3வது கப்பல் ஓட்டும் ஆளுமைகள் சிறந்த வானியல் அறிவை பெற்றிருந்தனர். 4வது பூம்புகார் துறைமுகத்தில் பொருட்களை ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்தனர். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4க்கான ஆன்சர். அடுத்து குருவினா. முதல் கேள்வி, தோனி என்னும் சொல்லின் பெயர் காரணம் கூறுக. இதற்கான விடை 9வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 9ல் நீர்வழி பயண தொடக்கம். அதில் பார்த்தீங்கன்னா எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர். 2வது கேள்வி, கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன. இதற்கான விடை 10வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 10ல் கப்பல் கட்டும் கலை அப்படிங்கிறதுல 3வது பேரோ பார்த்தீங்கன்னா மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட நோக்கம். பக்கம் எண் 10ல் 3வது பேரோவில் இருக்குது. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் குறிச்சிக்கோங்க. குருவினால 3வது கேள்வி, கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக. இதற்கான விடை 11வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 11ல் கப்பலின் உறுப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் முதல் லைன்லேயே பாருங்க, எறா, பருமல், வங்கு, கும்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். இது 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர். சிறுவினா 1, சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளில் பெயர்களை எழுதுக. இதற்கான விடை 9வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 9ல் நீர்வழி பயண தொடக்கம். அதில் தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெம்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். இது சிறுவினா 1க்கான ஆன்சர். சிறுவினா 2, பண்டை தமிழரின் கப்பல் செலுத்தும் முறையை பற்றி எழுதுக. இதற்கான விடை 11வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 11 கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உரிவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். இது சிறுவினா 1க்கான ஆன்சர். 2வது சிறுவினாக்கான ஆன்சர். 3வது சிறுவினா, கப்பல் பாதுகாப்பானதாக அமைய தமிழர்கள் கையாண்ட வழிமுறைகள் யாவை. இதற்கான விடை 10வது பக்கத்தில் இருக்கும். பக்கம் எண் 10ல் கப்பல் கட்டும் கலை. அதில் 2வது பேரும் கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணீரில் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தினர். அதுக்கப்புறமா நீர்மட்ட வைப்பிற்கும் வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பலை உருவாக்கினர். இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க.
அடுத்த சிந்தனை வினா, இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் கொள்ளாதது ஏன் என சிந்தித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து, இப்போது விமானம் கண்டுபிடிக்கப்பட்டதால் கடற்வழி பயணத்தை மக்கள் விரும்புவதில்லை. கடல் வழி பயணம் கால தாமதத்தை ஏற்படுத்தும். எனவே இக்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடல் வழி பயணத்தை பெரிதும் மேற்கொள்வது இல்லை அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கல்வி கடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய பாடங்களுக்கான ஆன்சர்ஸை நிறைய வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.